மைன்கிராஃப்ட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா என்சான்மெண்ட்டுன்ற விஷயங்கள் மெயினு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது மைன்கிராஃப்ட்டில். எக்ஸாம்பிள் ஸ்வாடு, ஆக்ஸு, பிக்காக்ஸு அந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்வாடு அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்னென்ன என்சான்மெண்ட் எது மாதிரி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக எங்களுக்கு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஷார்ப்னஸோட இது என்ன பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கெல்டனை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதாவது 3 அடியில் கொள்ள முடியும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள் 1 2 இப்போ பாருங்கள் 1 2 3 ஓகேவா. பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்வாடில் 3 அடி, இதே ஷார்ப்னஸில் 1 2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லூட்டிங் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, லூட்டிங் வந்து ஒரு நார்மலாக ஒரு ஸ்கெல்டன் வச்சிங்கன்னா இப்போ பாருங்களேன், போனு ஆரோ வந்துதா. இப்போ பாருங்கள், இப்போ வெறும் போன் மட்டும் வந்தது. இப்போ எந்த ஸ்கெல்டன் அடிக்கிற பாருங்கள், வெறும் போனு ஆரோ வந்தது. இப்போ இது லூட்டிங் வச்சு அடிச்சிங்கன்னா பாருங்கள், போனு ஆரோ இது அப்புறம் ஸ்கெலிடன் இருக்க எல்லா லூட்டுமே கீழே வந்தது. ஸோ இதான் அதோட விஷயம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாக் பேக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஸ்கெல்டன் நார்மல் ஸ்பாட்டில் அடிச்சிங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் போவான். இதே நாக் பேக் வச்சுன்னா ரொம்ப தூரம் போவான். அங்கே பாருங்கள் எக்ஸ்பி எவ்வளோ தூரம் போகுது. இப்போ பாருங்கள் ரொம்ப தூரம் போகிறான். இப்போ பாருங்கள் இவனை பாருங்கள், இவனும் ரொம்ப தூரம் போகிறான். இதுதான் நாக் பேக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபயர் ஆஸ்பெக்ட் நார்மலாக அடிச்சிங்கன்னா ஸ்கெல்டனை இதில் விழுந்துடும், நெருப்பு வராது. இப்போ அவனை இதே ஃபயர் ஆஸ்பெக்டில் அடிச்சிங்கன்னா நெருப்பு வரும். இப்போ அவன் பாருங்கள், இப்போ அடிக்கிறான் பார்த்தீங்களா, நெருப்பு வருது. இப்போ பாருங்கள் இவன் அடிக்கிற பாருங்கள், பார்த்தீங்கன்னா அது நெருப்பு வருது. அது பேர் தான் ஃபயர் ஆஸ்பெக்ட். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அன்பிரேக்கிங், மெண்டிங். ஸோ இந்த என்சான்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நார்மலாக ஒரு நெதரைட் ஸ்வாட் எடுத்துப்போம் நம்ம வந்து என்சான்மெண்ட் பண்ண நெதரைட் ஸ்வாடு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ ஸ்கெல்டன் வந்து அடிக்கிறேன் பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஸ்கெல்டன் இருப்பானுங்க. ஸோ இவனுங்க எல்லோரையும் நான் வந்து அடிக்கிறேன். ஸோ என்னோட டூலுடைய வந்து அதாவது அந்த டூலுடைய இது பாருங்கள், லெவல் பாருங்கள், கம்மியாகாது, ரொம்ப ஸ்லோவாக போகும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நல்லா பாருங்கள், ரொம்ப கம்மியாக போகும். ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த நார்மல் நெதரைட் ஸ்வாட் என்சான்மெண்ட் பண்ணாத நெதரைட் ஸ்வாட்டில் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். டக்குன்னு குறையும், டக்குன்னு குறையுது பாருங்கள் சீக்கிரமாகவே. இதுதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெண்டிங் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் வந்து என்னோட நார்மல் ஸ்வாட் பாருங்கள், எக்ஸ்பி வரும்போது ஏறவே ஏறாது. அது நெதரைட் ஸ்வாட்டில் பாருங்கள், நான் எக்ஸ்பி என்கிட்ட வரும்போது என் நெதரைட் ஸ்வாட்டில் ஏற பாருங்கள், பார்த்திங்கன்னா தெரியும் நெதரைட் ஸ்வாட் ஏறி இருக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ஸோ இந்த மைன்கிராஃப்ட்டில் இருக்க எல்லா என்சான்மெண்ட்டும் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போடணுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு 100 லைக்ஸ் தாங்க. ஓகேவா.